அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், ஏல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன்தான் வணங்கி இந்த குரு பயிற்சி பலன்கள் தான் ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளாக வளர்க்க போகிறாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வர்றாரு, லாப குருவாக வர்றாரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா மனதில் என்ன எண்ணியங்கள் எல்லாம் நிறைவேற்ற போகிறார். உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய குலதெய்வத்தோட முழு பரிபூரண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு லாபம், மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. ஸோ காதல் நல்லா இருக்கும். ஸோ அதே போல உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த புதிய நட்பு வட்டங்கள் எல்லாமே உருவாகும். ஸோ இப்படி உள்ள இந்த குரு பயிற்சியில சிறு சிறு விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகளும் இருக்கு. அதை எப்படி சரி செய்து லாபமா மாத்திக்க போறதா இங்க முக்கியம். ஏன்னா தடைகள் ஒவ்வொரு குரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் ஏதாவது ஒரு நல்லது கொடுக்குமோ சின்னதா ஒரு தடைகளும் வரும். அதை சரி செய்யும் போது அது லாபமா மாத்திக்க முடியும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த வீடியோவை முழுசா பார்க்கும் போது எந்த இடத்துல பிரச்சனை வருமோ அதை சரி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை இப்போது இல்லை எப்போதுமே சிறப்பாக வச்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா கடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன அழுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கும். ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ஒரு நிலையில் இருந்திருக்காது. ஏன்னா வந்திருக்கோம், திடீர்னு வரும், திடீர்னு குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த பொருளாதார விஷயத்தில் ஒரு மந்தத்தன்மை தான் கடந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் என்னன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இல்லை ஏதோ ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய நண்பர்களிடத்தையோ இல்லை உங்களுடைய சுற்றத்திடையோ ஏதோ ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் என்னென்னாக்கா மனம் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமாகவே இருந்திருக்கும். கடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மனம் ஒரு தெளிவற்று இருந்திருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த நிகழ்வு நடக்காதனால ஸோ ஒரு சிறிய மன அழுத்தத்தோடு தான் கடந்த குரு பயிற்சி இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மிகுந்த சிறப்பை தரப்போகுது. ஏன்னா குரு பகவான் இந்த வாட்டி உங்களுக்கு 11ஆம் இடமா லாபஸ்தானத்தில் வர்றாரு. அப்போ என்னென்னாக்கா திடீர் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தொடர்புகள் அதிகமாகும். குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். ஆன்மீகம் சார்ந்த வட்டம் உங்களுக்கு விரிவடையும் சொல்ல முடியும். அதே போல என்னன்னாக்கா மனசுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த குழந்தைகளை பற்றின ஒரு அழுத்தம் இந்த காலகட்டத்தில் மாறும். குழந்தைகள் ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடந்த குரு பயிற்சி குழந்தைகளை பற்றின குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றின ஒரு சின்ன அழுத்தம் இருந்து தடையாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்களில் எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே தள்ளி போயிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே போல் என்னன்னாக்கா குலதெய்வத்தோட முழு அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வரக்கூடிய லாபம் என்பது பல மடங்காக பெருகும். அதே போல என்னன்னாக்கா ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியடையும். அதே போல என்னன்னாக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அரசியல் தலைவராக நீங்க இருந்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல கையில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றி என்பது உறுதின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆன்மீக அரசியலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே போல குழந்தைகள் நலன் அப்படின்பதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்த நல திட்டங்கள் வழங்குவதன் மூலமா குழந்தைகள் சார்ந்த பொது பணிகள் அவங்களுக்கான சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய எதிர்பார்த்த அந்த பொருளாதார நிலைகள் இது எல்லாத்தையும் அடைய முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் சிம்மராசிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பில் ஒரு கவன சிதறல் ஏற்படும். படிப்பில் இங்கே புக்கை திறந்து வச்சுட்டு வேற எங்கேயோ எண்ணங்கள் எல்லாம் போகும். ஸோ அதனால் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு சோம்பலுடன் கூடிய ஒரு தயக்கம் எல்லாமே இருக்கும். ஸோ படிப்பில் இந்த காலகட்டத்தில் ஒரு 50% தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய சுற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில்
போன வாட்டி நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை யாருக்கிட்ட நீங்கள் ஒரு பணம் கேட்டிருந்தீங்கன்னா கூட உங்கள் சுற்றத்தில் யாராவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அதனால் உங்கள் ஃபோன் நம்பரே பிளாக் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் சைடே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களை தேடி வந்து அப்போ கேட்ட காசுக்கு இப்போ வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கேயா சுற்றத்தில் யாருக்கா பணம் கொடுத்துருந்தாலும் அந்த பணம் வந்து இந்த காலகட்டத்தில் கலெக்ஷன் ஆகும்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும். மனம் என்னென்னாக்கா அப்படியே சுகமாக இருக்கும். ஏன்னா தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் போது மனம் எப்படி இருக்குன்னா அப்படியே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்காக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏன்னா எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்போது மனம் என்பது எப்படின்னா அப்படி பிரகாசமாக மாறும். அதனால் சிம்ம ராசிக்காரர்களுடைய முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நல்ல பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இவங்க வாங்கக்கூடிய தங்க நகை என்னென்னாக்கா கழுத்தில் போடக்கூடிய செயினோ இல்லை கம்மல் வந்து கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் கழுத்தில் அணியக்கூடிய செயின், அப்படி இல்லைன்னா கம்மல், இதை வந்து உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் சிறு முதலீடுகள் செய்வாங்க. குழந்தைகளுக்காக ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒரு பணத்தை போட்டு டெபாசிட் போடுவது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். மேலும் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன பொருளாதார தடை இல்லை பொருளாதார கடன் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கிறதுக்கான சிறிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைகளோட அம்மாவோ இருந்தால் கொலஸ்ட்ராலை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் காசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வாகனத்தில் பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் சொல்லுவோம். இல்லைன்னு எனக்கு அந்த பணம் வந்து தவறி போவதற்கு இல்லை திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாகனத்தில் பணம் எடுத்து போவது மிகுந்த கவனத்துடன் செயல்படுங்க. மேலும் என்னென்னாக்கா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வு என்பது, ஏன்னா சனி பகவான் சரியில்லாத காரணத்தால் திருமண நிகழ்வு என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் பெரும்பாலும் திருமண நிகழ்வு என்பது நடக்கும். ஆனால் என்னென்னாக்கா வருமானம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் நிகழ்வு என்பது தடைப்பட்டு போய், ஏன்னா பொருளாதாரம் நிறைய வரதட்சணை கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ அதனால் தடையாவதற்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தினாலே தடையாவதற்கு காரணங்கள் இருக்குது. அதனால் எதிர்பார்ப்புகள் இல்லாத சிம்ம ராசிக்காரர்கள் திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை அந்த ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மேலும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருமண நிகழ்வாக ஏதாவது ஒரு வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காதல் திருமணம் செய்யக்கூடிய காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணத்துக்கும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டு, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் பொருளாதார சரியாக படிப்பு இல்லை அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லி ஏதாவது தடைகளும் பிரச்சனைகளுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு காதல் திருமணமாக தான் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் நிறைய ஆன்மீக திருப்பணிகள் செய்து மகிழ்ச்சியை அடைவாங்க. அதன் மூலிமா ஆன்மீகத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களோட லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் பெருக்கும். அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள், யாராவது ஆன்மீக இந்த நடைப்பயணம் இல்லை பாத யாத்திரை போகிறவங்களுக்கு உங்களால் ஆனால் அந்த மோரோ இல்லை ஜூஸோ அந்த மாதிரியான நீர் ஆகாரங்களை தானமாக வழங்குவதன் மூலமாக உங்களுடைய லாபம் பல மடங்காக பெருகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் இது பரிகாரமாக நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது இப்போ மட்டும் செய்யலாமான்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நண்பர்கள் பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதன் மூலம் எப்பொழுதும் அவங்களுக்கு வந்து லாபம் வந்து பெருகும். இது இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இல்லை, இது பொதுவாக எப்பொழுதும் நீங்கள் இதை செய்யலாம். அதே போல் என்னென்னாக்கா இவங்களுடைய ஆன்மீகம் எப்போதும் மிகுந்த ஆழமாக போகிறதுனால நிறைய விஷயங்கள் ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டே அதனாலே இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் என்பது ஏற்படும். ஸோ அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் அளவாக இருந்துக்கிட்ட இவங்களுக்கு அந்த ஆன்மீகம் மகிழ்ச்சியை கொடுக்கும், பெருமகிழ்ச்சியை ஆக்கிடும். ரொம்ப டீப்பாக போகும்போது இவங்களுக்கு அதில் நிறைய பேருக்கு மன அழுத்தத்தையும்
சிக்கல்கள், ஏன்னா டீப்பாக போயிட்டு வெளியே வர முடியாமல் நிறைய சிம்மராசிக்காரர்கள் ஆன்மீகமே இவங்களுக்கு சிக்கலாவதை நாம் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். அதை சரி பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஆன்மீகம் என்பதை முறையாக குரு மூலியமாக இல்லை யாரோடைய வழிகாட்டுதல் மூலியமாக நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை லாபம் எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும். நீங்களே சுயமாக போய் ஏதோ தேடுறன்ற பேரில் ஏதோ ஒரு சாமி கும்பிட்றன்ற பேரில் உங்களுக்கு சிக்கலாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் இதை எப்பொழுதும் மனதில் வச்சு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் ஒரு குருவோட உதவியோ இல்லை ஆன்மீகத்தை தெரிந்தவர்களுடைய உதவியுடன் உங்கள் ஆன்மீகத்தை தொடர்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும்னு சொல்ல முடியாது. அதே போல் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் லாபத்தில் பொருளாதார உதவிகள் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கணவர் சிம்மராசிக்காரராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் மூலயமாக பொருளாதார வரவு என்பது கண்டிப்பாக இருக்குது. அவர் லாபத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கேட்டு தான் கொடுப்பாரு, கேட்காமையே கொடுக்கக்கூடிய காலம்தான் இது. ஸோ அதனால் வாழ்க்கை துணை மூலயமாக நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் பொருளாதார வரவு என்பது உண்டுன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா சிம்மராசியோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் இவங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தை பேசுவதை தவிர்த்துணும். அதாவது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்வதோ அவங்களுடைய வருமானத்தை பற்றி பேசுவதோ சிம்மராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே இங்கே தான் வரும். இந்த விஷயத்தை நீங்கள் பேசலைன்னா உங்களுக்கு பிரச்சனையே வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் இல்லை சூழல்களாலும் அடுத்தவர்களுடைய ஃபேமிலி விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா சனி 8ல் இருக்கும் போது தேவையற்ற பழைய விஷயங்களை பேசும்போது அது பிரச்சனை ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து கொள்வது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகாரமே. ஸோ மேலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் எப்பொழுதும் சிம்மராசிக்காரர்களுக்கு அம்மா அப்பா இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. இந்த விஷயத்துலையும் சிம்மராசிக்காரர்கள் அம்மாவும் அப்பாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்தால் கூட அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு இவங்களுக்கு எப்போதும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் முருகர் வழிபாடை செய்வதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தரும். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகாரம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இந்த டைமில் பசுமாட்டுக்கு இல்லை காளமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுப்பதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தகர்த்தெறிய முடியும். இந்த காலகட்டத்தில் என்னக்கா கழிவு நீக்க சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் உடம்புல தேவையற்ற கழிவுகள் நீக்கம் என்பது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கழிவு நீக்கம் உடம்புல இருக்கும் போது அதுவே தீராத உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் கழிவு நீக்க சிகிச்சையை மேற்கொள்ளும் போது உங்கள் மனம் என்பது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இல்லை என்றால் தேவையற்ற பழைய விஷயங்களால் மனம் என்பது மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் கழிவு நீக்க சிகிச்சை என்பது பேதிக்கு மாத்திரை சாப்பிட்றது தான். ஸோ அதனால் கழிவு நீக்க சிகிச்சைன்னா ஏதோ பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அதை முறையாக ஏதோ ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனை பேரில் செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கை மிகுந்த நன்மைகளை அடையக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் கழிவு நீக்க சிகிச்சை செய்யலைன்னா அவர் கழிவு நீக்கம் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களை லாக்டவுன் மாதிரி போட்டு விட்ருவார். ஸோ அதனால் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அவர் லாக்டவுன் ஃப்ரீ பண்ணி விட்ருவார். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் சிம்மராசிக்காரர் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் என்னென்ன ராகு பகவான் 7ல் சஞ்சரிக்கும் போது பேராசை நண்பர்களால் ஒரு பேராசை தூண்டப்படும். அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு அங்கே வந்துடுவார். ஸோ அதனால் ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் பெருமையை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த பெருமையை அவங்கள பற்றி பேசணும்னு நினைப்பாங்க. அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் உதவி வாங்கிட்டு போவனே தவிர கண்டிப்பாக பெருமையாக பேசவே மாட்டான். ஸோ இதை நீங்கள் நல்லா எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் கொடுத்து உதவி செஞ்சால் பெருமை வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றும் வராது. ஸோ கொடுத்த உதவியே திருப்பி வராது. ஸோ அதனால் பெருமையை எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உதவி செய்யுங்க, பெருமையை எதிர்பார்க்காதீங்க. அப்போ ஏமாற்றங்கள் இருக்காது, உறவுகள் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் நலனை அக்கறை பண்ணுங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும்.
மேலும் என்னென்னாக்கா நீங்கள் முருகர் வழிபாடை செய்து வருவதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பாக்கியத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆன்மீக பயணம் செஞ்சு முடிஞ்சால் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு செய்யலாம். சிதம்பரம் நடராஜருக்கு வாய்ப்பு கிடையாது, சிதம்பரம் நடராஜரை போய் தரிசித்துட்டு வாங்க. ஸோ அதன் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரும். இல்லை என்ற வீட்டில் கூட ஒரு நடராஜ சிலையை வச்சுட்டு நீங்களே கூட அதுக்கு மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் லாபம், மன மகிழ்ச்சி எல்லாமே பெருகும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் பிடிச்சிருந்தா எஸ் சொல்லுங்கள், தம்ஸ்அப் பண்ணுங்கள். இது போன்ற உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினராக சிம்ம ராசியாக தான், அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற இலகுவான வாழ்வியல் பரிகாரங்களுடன் உங்களை கன்னி ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.